நல்லா நடிச்சிருந்தா. நீங்க தான் சொல்லுங்க, கிரேஸ் ஆண்டனி தமிழ் சினிமாவுக்கு எப்படி? எனக்கு என்னமோ இவங்க வந்து எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடமுடைய மகளிர் எத்தனை படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க. 28-30 வயசுல இருக்கக்கூடிய ஊர்வசி மேடம். அப்ப பார்த்துட்டே இருக்க மலையாளத்தில் அப்பன் ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம், ஹியூமர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு புதுசா ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு உங்களை கண்டுபிடிச்சப்ப. அப்படி வருவாங்க நம்புறேன். இல்ல அப்படிலாம் இல்ல பிளாட்ல தான் ஆக்சுவலா இல்ல. அது ரெண்டு அதையும் தப்புலாம். இவங்க வேலைக்கு போறாங்க, பாத்துக்க யாரும் இல்ல, கூட பாட்டியோ தாத்தாவோ இருந்தா வேற. இன்னும் யோசிச்சு பார்த்தா சென்னையில பிளாட்ல இருக்க குழந்தைங்க கூட ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு நாங்க குழந்தைங்க கிடைப்பாங்க. அதாவது இது தப்பு, அது சரி, பிளாட் மோசம், அது அப்படிலாம் இல்ல. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். 3 நாள் இவன் பேசுறது அவங்க கேட்கறாங்க, அவன் பேசுறது இவங்க கேட்கறாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையை எவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலாம்னு சொல்ற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் அவன் ஒரு புது உலகத்தை காட்டுறான்.